எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். சார், போன வருஷம் சித்திரைக்கு அந்த கிஃப்ட் குடுத்தீங்க. இந்த வருஷம் என்ன குடுக்குறீங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த வருஷம் நம்ம வந்து சித்திரை திருநாளுக்கு வெள்ளி நாணயம், ஐம்பொன் நாணயம் குடுக்கலான்ட்டு இருக்கோம். 2 விதமா குடுக்கலான்ட்டு இருக்கோம். நாளையிலிருந்து புக்கிங் ஸ்டார்ட்டுங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம குடுக்கலாம். ஏன்னா வந்து தமிழ் புத்தாண்டப்ப பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வெள்ளி நாணயம் நம்ம குடுக்கணும். இல்ல வந்து ஐம்பொன் நாணயம் குடுக்கணும். சரிங்களா? நம்ம ஐம்பொன்ல அதுவும் குடுக்குறோம், வெள்ளி நாணயம் குடுக்குறோம். தமிழ் புத்தாண்டுக்கு, சித்திரை திருநாளுக்கு நம்ம இந்த 2ல எது வேணாலும் குடுக்குறோம். நம்மாள்ட்ட 2ல எது வேணா குடுக்குறோம். நீங்க 2மே குடுங்கன்னு கேட்பாங்க. அதனால வந்து 2 யாருக்கு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆ பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 10, 10 கிராம்ல பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க. நம்ம எப்படி நம்ம கடையில கிடைக்குதோ அந்த மாரி நம்ம நம்ம வாங்கிக்கலாம். நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட்டு. நாளையிலேருந்து புக் பண்றவங்களுக்கு இன்னைக்கு பண்றவங்களுக்கு கேட்டாங்க. இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள். வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கிங் இருக்கு. பண்ணிக்கலாம். அப்புறம் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரியா வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்கு. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எனக்கு திங்கட்கிழமை வந்து சித்திரை திருநாள் அன்னைக்கு நாங்க வந்து மிஷின் எடுத்து ஓட்டணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்க ஓட்டணும்னு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க கம்பல்சரி நாங்க டெலிவரி எடுத்துக்கிறோம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆஃபீஸ் வைன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி ஆஃபீஸ் நம்ம வைக்கிறோம். ஒரு மிஷின் வந்திருக்கு. மிஷின் இருந்த மிஷின் எல்லாமே முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு 7 மிஷினோ 8 மிஷினோ தான் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 10 மிஷின் வரும். நாளான்னைக்கு ஒரு 10 மிஷின் வரும். நீ சித்திரை திருநாள் வரை புக்கிங் நிறைய இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மிஷின் வரும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதனால அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடுறோம். ஏன்னா நம்ம வீடியோ போடுற நமக்கு டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும். நம்ம ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிறோம். நம்ம துணி எடுத்துட்டு இருக்கிறோம், நூல் கொடுக்குறோம், எல்லாமே நம்ம தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து சப்போஸ் 2 நாள்ல முடியல அப்படின்னா என்ன பண்றது, நம்ம இன்னைக்கே பண்றோம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் எல்லாத்துட்டையும் நம்ம இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நமக்கு டிரான்ஸ்போர்ட்ல போட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் போட்டு விடுங்க. யார் அனுப்புறீங்க அப்படிங்கிறது உங்க நேம் எழுதி போட்டு விடுங்க. உங்க நேமும் உங்க ஊரும் போட்டு விடுங்க. எங்க நேம், எங்க கம்பெனி நேம் போடாட்டியும் பரவாயில்ல. எங்க கம்பெனிக்கு வர்றது எங்களுக்கு தெரியும். எல்லா நம்பரை பார்த்து நாங்க பண்ணிக்குவோம். தயவு செஞ்சு நீங்க போடும்போது உங்களுடைய அட்ரஸும் இங்க பேரும் எந்த ஊரும் அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணி நீங்க எனக்கு தயவுசெய்து அனுப்பிச்சுடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பண்டல் 60 பண்டல் இன்னைக்கு மட்டும் வந்திருக்கு. யார் யாரு எந்தெந்த ஊர்ல இருந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாரு பண்டல்னு தெரிய மாட்டேங்குது. 2வது புக் பண்ணிட்டு நீங்க விட்டுறீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்எல்ஆர் காப்பி கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறதில்ல. அதாவது வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். சரிங்களா? நீங்க அதே மாதிரி நீங்க சொன்னீங்க உங்களுக்கு மெசேஜ் வருமல்லன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 30 பேர் போட்டாங்கன்னா நான் யாருன்னு நான் நோட் பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு நார்மல் மெசேஜ் தான் வரும். நார்மல் மெசேஜ்ல வந்து இவங்க போட்டிருக்காங்க, இவங்க போட்டிருக்காங்க. இது எல்லா நம்பரும் எனக்கு என்ன தெரியும்? நாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேரு போட்டு நாங்க சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதுல வந்து உங்க பேரை போட்டு நீங்க வந்து எல்லார் காப்பி அனுப்புனீங்கன்னா, ஓ இவங்க அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். தயவு செய்து சொல்றேன். அந்த மாதிரி பண்ணுங்க. எல்லாரும் வந்து நீங்க நான் எல்லா டைமும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம இருக்குது. வெறும் மொட்டையா இருக்குது. நம்ம யாருன்னு வச்சு நம்ம கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு எனக்கு போட்டுருந்தா அதை நேம் வச்சு போட்டு விடுங்க. உங்க பேர் எழுதி போட்டு விடுங்க. அவ்வளவுதான். நம்ம லாஸ்ட் டைம் வந்து மிஷின் எப்படி ஓட்டுறது, நூல் எப்படி வியாபாரம் பண்ணிருந்து சொல்லியிருந்தோம். எல்லாரும் பரவாயில்ல. நம்ம சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பண்டல் நம்ம நூல் போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சது மாதிரி போயிருக்கு. 50 பண்டல் ஏற்கனவே எடுத்தவங்களும் நல்லா சொல்லியிருக்காங்க. சார், எனக்கு இத்தனை நாளா ஒரு ஐடியா தெரியல. நீங்க எப்படி நூல் வியாபாரம் பண்ணணும். நீங்க ரொம்ப வந்து மோட்டிவேஷனா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இதனால வந்து பரவாயில்ல. நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் டெய்லி இந்த மாதிரி நீங்க வீடியோ போடுங்க. ஒரே வீடியோ நீங்க போட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க போட்ட வீடியோ நான் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். பார்க்குறவங்க பார்ப்பாங்கல்ல. ஸோ நீங்க அதெல்லாம் வந்து டெய்லி கம்பல்சரியா வந்து இந்த நூல் வியாபாரம் பண்றத போடுங்க, மிஷின் பண்றத போடுங்க. எல்லாத்தையுமே நாங்க டெய்லி கம்பல்சரி வீடியோ போடுங்க. அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஒரு வீடியோக்கு நம்ம ஒதுக்கிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் நானும் நினைக்கிறேன். ம், என்ன பண்றது? எங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. நேரம் அமைய மாட்டேங்குது.
நானும் போடலாம். எல்லா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. டைமிங் இருக்கிறதில்ல எங்களுக்கு. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல. எல்லாரும் லோக்கல்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து நூலை கொடுத்து உதறி செக் பண்ணி கையோட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து பேச முடியறதில்ல, வீடியோ போட முடியறதில்ல. நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால வந்து நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாங்களும் முயற்சி பண்றோம். வீடியோ போடுறதுக்கு நாங்களும் முயற்சி பண்றோம். டெய்லி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றோம். அதனால வந்து நீங்க சொன்ன மாரியே நாங்களும் பண்றோம். பார்க்கலாம் நாளையிலேருந்து எப்படி ட்ரை பண்றோம்னு பார்க்குறோம். அப்புறம் நிறைய பேர் சில கஸ்டமர் வந்து, "சார் நீங்க நூல் எப்போ எடுப்பீங்க? துணி மிஷின் எவ்வளோக்கு தர்றீங்க? மெட்டீரியல் எவ்வளோக்கு தர்றீங்க?" என்ன ஏதுன்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாத்துட்டையும் சொன்ன மாரி தான். 1 கிலோ துணி வந்து நாங்க ரூ. 52 குடுக்குறோம். பிரிச்ச நூல வந்து திருப்பி ரூ. 80 எடுத்துக்கிறோம். லைஃப் டைம் பைபேக் குடுக்குறோம். சரிங்களா? மிஷினோட விலை 72,000 குடுக்குறோம். நீங்க வந்தீங்க அப்படின்னா, புக்கிங் பண்ணிட்டு லேட்டு, டைமிங் எல்லாம் ஆகாது. இன்னைக்கே வர்றீங்க, மிஷின புக் பண்றீங்க, பேமெண்ட் கட்டுறீங்க. இன்னைக்கே உங்களுக்கு நாங்க மிஷின் வந்து கொரியர்ல புக் பண்ணிருவோம். இன்னைக்கு புக் பண்ணா உங்களுக்கு நாளைக்கு வந்துரும். சில பேர் வந்து, "சார் கொரியர் பண்றீங்க, என்ன ஏது எங்களுக்கு அத பத்தி தெரியல. நாங்க எப்படி மிஷின தூக்கிட்டு போறது? எப்படி மூட்டைய தூக்கிட்டு போறதுன்னு?" கேட்குறாங்க. லாரி சர்வீஸ் தான். நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, லாரியில பூண்டு போட்ட வேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனுமார் வந்து மலைய தூக்கிட்டு போற மாரி இருக்கும். ஏபிடி பார்சல் சர்வீஸ். அந்த மாரி எம்எஸ்எஸ் சர்வீஸு, மேட்டூர் சூப்பர் சர்வீஸு, கேபிஎன் டிராவல்ஸு, ஏ1 டிராவல்ஸு, நோவா டிரான்ஸ்போர்ட்டு, நவதா டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க. ஏஆர்இ டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஏகேஆர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. எஸ்ஆர்இ டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஏஆர்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நெறைய இருக்குது. ரதிமீனா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அலப்பி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கு. எல்லாமே வந்து டோர் டெலிவரி நாங்க பண்ண சொல்லிருவோம். அதே மாரி உங்ககிட்ட வந்து மிஷினும், மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம், அவங்க நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு நீங்க திருப்பி அவங்கள கூப்பிட்டீங்கன்னா, அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதான் எங்க மெத்தேடு. இத பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்போ மிஷின் வந்துருச்சு. மிஷின் நாங்க இறக்க போனோம். எல்லாத்துக்கும் இனிய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்றோம். வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிருங்க. எல்லாத்துக்கும் பரிசு உண்டு. நன்றி, வணக்கம்.